செஞ்சல் புயல் காரணமாக பெய்து வரும் கனமழையால் திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் பகுதியில் அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி சேதமடைந்துள்ளன. அந்த பகுதியில் சுமார் 100க்கும் மேற்பட்ட ஏக்கரில் சம்பா நெல் நடவு செய்யப்பட்டு நெல் விளைந்து இன்னும் 10 நாட்களில் அறுவடை செய்வதற்கு தயாராக இருந்த நிலையில் 2 நாட்களாக பெய்து வரும் கனமழையால் நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி சேதமடைந்துள்ளன. இதே நிலை நீடித்தால் நெற்பயிர்கள் அழுகி நெல்மணிகள் முளைத்துவிடும் அபாயம் இருப்பதாக விவசாயிகள் வேதனையுடன் தெரிவித்துள்ளனர். எனவே தமிழக அரசு நேரில் ஆய்வு செய்து தங்களுக்கு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்த 2 நாள் புயலால் அறுவடைக்கு சம்பா நெல் அறுவடைக்கு தயாராக உள்ள நிலையில் இருந்தது. இந்த 2 நாள் புயலாக தண்ணியில் மிதக்குது. ஆனால் செலவு ஏக்கராவுக்கு நடுவால், உரம், யூரியா, மருந்து அடிக்கிறது இதெல்லாம் 45,000 ரூபாய் செலவாகுது ஒரு ஏக்கராவுக்கு. இந்த நஷ்டஈடை கவர்மெண்ட்டு ஏற்று இது எங்களுக்கு இன்னும் 2 நாள் விட்டால் தண்ணியில் மிதிக்கணும். அந்த நெல் இன்னும் 2 நாள் மழையில் எங்களால் ஒன்றும் ஆய்வாரம் இதாகிது. அடுத்த பயிர் வைக்கிறதுக்காக எங்களை தயார் நிலையில் ஆக்கும்படி இந்த கவர்மெண்ட்டை கேட்டுக்கொள்கிறோம். திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு அருகே நெல்மணிகள் நீரில் மூழ்கி அழுகுவதால் விவசாயிகள் வேதனை அடைந்தனர். வாழ்குடை கிராமத்தில் அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்பயிர்கள் மழை வெள்ளத்தில் மூழ்கி அழுகும் நிலையில் உள்ளன. இதனை பயிரிட்ட விவசாயிகள் வங்கியில் 35,000 ரூபாய் நகை வைத்து கடன் வாங்கி 2 ஏக்கரில் நெல் பயிரிட்டதாகவும் அறுவடைக்கு தயாரான நிலையில் இப்போது நெல்மணிகள் வீணாகியுள்ளதாக வேதனை தெரிவித்தனர். மழை பெஞ்சு அதிகபட்சமாக மழை பெஞ்சு மொத்தமே சேதமாயிடுச்சு. நான் ஒரு 35,000 நகை வச்சு இந்த விவசாயம் செஞ்சேன். இப்போ அந்த நகை மூக்குறதுக்கு கூட எனக்கு வழிமுறை இல்லை. அடுத்த கட்ட நடவடிக்கை பயிர் வைக்கும் எதுவும் ஒன்றும் சரியா பண்ணல. நீங்க அரசாங்கம் தலையிட்டு எனக்கு எதுனா உதவி செஞ்சீங்கன்னா நானும் விவசாயம் தலை தூக்க முடியும். ஏன்னா வச்ச நகையை மூக்க முடியாது. அரசாங்கம் நீங்க எதுனா ஒரு நடவடிக்கை எடுங்கள. பகுதி ஆண்டுக்காண்டு 5,000 ரூபாய் சாகுபடி செலவு பண்ணியிருக்காங்க. அறுவடை இன்னும் ஒரு வாரத்தில் இருக்கும் போது தொடர்ச்சியாக இந்த பகுதியில் மட்டும் வாக்கடை முக்கூரிய கீழே 1200 ஏக்கர் பாதிப்பு. ஸ்டாண்டிங் கிராப் பார்த்தா ஏறக்குறைய ஒரு 600 ஏக்கரும், எல்லாம் படுத்துறது பார்த்தா ஒரு 50 ஏக்கரும் பாதிப்பு.